கடைக்குட்டி சிங்கம்னு டைரக்டர் பாண்டியராஜ் சாரோடைய படத்துல மனோபாலா சார் நான் 2 பேர் தான் நடிக்கிறோம். அண்ணே சாப்பிட்டுருவாங்கண்ணே அப்படின்னாப்புல. நிறைய பேர் சாப்பிட போனேன். ஒரு தட்டு எடுத்து அண்ணே சாப்பிடலாமாண்ணே அப்படின்னு வந்து உட்கார்ந்துடுறேன். யோ 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 எழுந்துடா, இங்க உட்கார்ற, அங்கே உட்காரு. என்னையா இது, நடிக்க வந்தீங்களா சாப்பிட வந்தீங்களா? ஐயோ, நல்லா துண்ண வேண்டியது, தூங்க வேண்டியது. நாட்டு நட்டாயா களைமறித்தாயா கலைநிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயான மூச்சை பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது. அநியாயத்துக்கு தனியா நின்று பேசி இருந்திருக்கிறேன்னு பார்த்தாச்சுன்னா அங்க கேட்டுக்கிட்ட நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. படத்துல நடிச்சிட்டமேனு சந்தோஷப்பட்டு ஈகா தியேட்டர்ல 50 டிக்கெட்டை வாங்கி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நான் கருப்பு கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பேன் பாரு, தேடுந்தேன்னா ஆளையே காணும். அப்புறம் வேற கட்டப்பில் ஊமம் பாஷை பேசிட்டு தான் நான் சென்னைக்கே வந்தேன். ஆனா இது தூக்குவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. வடிவேல் சட்டை கேட்டீங்க? இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நன்கு அறியப்பட்ட நகைச்சுவை நடிகரான திரு டெலிபோன் ராஜ் அவர்கள். அவருக்கு திருவேங்கடத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சினிமாவில் சார் நீங்க ஆரம்ப காலகட்டங்கள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்புக்காக படுற அவமானங்கள் என்ன? ஆமாம் சார், அது நிறைய அவமானங்கள். நான் வந்து 1982 வந்து சிறுமுகை ரவின்னு ஒரு டைரக்டரு, அவர் தான் முதல் நான் பேசின இயக்குனர்கள்னால் பாரதி ராஜா சார்லாம் நான் போய் பார்த்து அவர் பர்சன் காம்ப்ளெக்ஸ்லாம் அவர் வீட்டில் ஷூட்டிங்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட்டு இந்த சட்டையை மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நான் போயிட்டு வாசல் நின்றுக்கிட்டு சார் என்ன வேணும் அப்படின்ட்டு வந்தார். சார் நான் நல்லா நடிப்பேன் சார், கன்னியாகுமரி சார் சொந்த ஊர், உங்கள் படத்தில் ஆஃபீஸ் எங்கே சார், எல்லாமே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்ட்டு டிரைவரை காமிச்சார். அப்புறம் டிரைவர் சொன்னார் அங்கே அப்படின்ட்டு. இப்படி அப்படி ஒவ்வொருத்தட்டி பேசிக்கிறேன். பாக்கியராஜ் சார்கிட்ட போவேன், சார் கன்னியாகுமரிலேருந்து வந்துக்கிறேன் சார். ஏன்னா எங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லிட்டாங்க, சினிமா சேனல்ஸ்னால் அடித்து விரட்டி விட்ருவோம், பார்க்குறதுக்கு வந்துருக்கீங்கன்னா இல்லை, பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் இப்படின்னு சொல்லி அங்கே பேசும்போது எங்கேருந்து வந்திருக்கிறீங்கப்பா பாரு, இப்படி வந்திருக்கிறேன். சரி அடுத்து அப்படி போயிடுவார். ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டேன், அந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறோம். ஆனால் சார் உங்கள் படத்தில் நடிக்கிறோம், வாப்பா நாளைக்கு ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு டைலாக் சொல்லு, வீரபாண்டிய டைலாக், நாட்டு நட்டாயா களைமறித்தாயா கலைநிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயான மூச்சை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறது. சிவாஜி சார் மாதிரி? ஆமாம், சிவாஜி சார் மாதிரி இல்லை, சிவாஜி சாரா நான் என்ன உருவாக்கிக்கிட்டு இப்படி தான் இருப்பேன். 82 வயசு, 82 1982 நடிப்பேன். யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே இல்லையேன்னு சொல்லி நிறுத்திட்டு சே அநியாயத்துக்கு தனியாக நின்று பேசி இருந்திருக்கிறேன்னு பார்த்தாச்சுன்னா அங்கே கேட்டுக்கிட்ட நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருப்பார் சிறுமுகை. அப்புறமா உள்ள வரும், ஏம்பா இன்னும் பேசி முடிக்கல, கேட்கவே இல்லையா பேசு அப்படின்ட்டு அவர் பாட்டு போகிறார். அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. அப்புறமா நடிக்க கூப்பிட்றன்ட்டு ஒரு 15 நாள் அலைய வச்சுக்கிட்டு ராகங்கள் மாறுவதில்லைன்னு ஒரு படம், அதில் வந்து அனுராதா டான்ஸ் ஆடுவாங்க. நாளெல்லாம் நல்ல நாளே உன்னை நான் பார்த்ததாலே ஒரு மியூசிக் வரும். அந்த இடத்துல வந்து ஒரு சர்வர் வந்து ஒரு சரக்கு பாட்டில் ஒயின் இது கொடுப்பாப்புல, அதை வாங்கி குடிச்சிட்டு அனுராதா அப்படியே ரசிச்சு பார்க்கணும், அவ்வளோதான். படத்தில் நடிச்சிட்டமேனு சந்தோஷப்பட்டு ஈகா தியேட்டரில் 50 டிக்கெட்டை வாங்கி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நான் கருப்பு கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பேன் பாரு, தேடுந்தேன்னா ஆளையே காணும். அவ்வளோ பெரிய பிரேமில் நம்மளை எங்கே தேடுறது. அந்த மாதிரி இப்போல்லாம் நான் கொஞ்சம் நல்ல வேளை நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க நடிகர்கள், இப்போ நான் ஒரு நடிகர், நான் வாய்ப்புக்காக வேண்டி நீங்கள் ஒரு இயக்குனர் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் வாட்ச்மேன் தடுத்துடுறான். சார் ஃபோட்டோவை எங்கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னார், நீங்கள் கிளம்பலாம், ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் கிளம்பலாம். வாட்ச்மேன் இந்த இயக்குநர்கள் படம் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போகும்போது வாட்ச்மேன்கிட்ட கதையை கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிட்டு சொல்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ மனசு கஷ்டம் இருக்கும்.
இவங்கெல்லாம் இன்னைக்கு இயக்குனர்கள் மேக்சிமம் வந்து புது புது இயக்குனர்கள், அனுபவமும் கிடையாது. பந்தா கிந்தா அந்த இதுலேயே ஓடி போச்சு. இதனால எங்களை மாதிரி இயக்குனர்களை நான் மாதிரி அலைய விடுறது. அதாவது இன்னொன்று, ஆடிஷனுங்கிற பேரில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அட்மாஸ்பியருக்கு தான் ஆள் எடுப்பாங்க. ஆடிஷன்னா அங்கே அன்னைக்கு வந்து ரேஷன் கடையில் ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஒரு கியூ நிற்கும். அந்த கியூவை விட பெரிய கியூ, வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்குற மாதிரி கியூ நிற்கும். அதில் அடித்து பிடிச்சி ஒன்றுக்கு போக முடியாமல், சாப்பிடாம, தண்ணியை குடிக்க முடியாமல் நின்று போராடி அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒன்று நடிச்சு காமிங்க நீங்களே, ஒன்று நடிச்சு காமிச்சு, அப்புறம் நான் ஒரு டைலாக் தரேன் அதை நடிச்சு காமிங்க, அதை மனப்பாடம் பண்ணி அதை நடிச்சு காமிச்சு அப்படின்னு ஆர்வத்தில் இருந்தாச்சுன்னா, கோவில்பட்டி 7 நாள் ஷூட்டிங்கு அங்கே போயாச்சுன்னா இங்கேருந்து அங்கே நடந்துப்போ, இங்கேருந்து அங்கே நடந்துப்போ. இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் உங்களை போட்டு அடிக்கிறாங்க, அடி வாங்கிக்கணும். இந்த மாதிரிலாம் தான் வாய்ப்புகள். கேரக்டர் டைலாக் பேசுகிறவனெல்லாம் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த ஆடிஷன் பேரை வச்சுக்கிட்டு எங்களை அவமானப்படுத்துறதுக்கு, இந்த கம்பெனியில் ஆடிஷன் வச்சாங்கன்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும்ல, அதுக்காக வேண்டி வச்சு அத்தனை ஆர்டிஸ்டையும் அவமானப்படுத்துறாங்க. நான் இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கேருந்து அடையாரில் ஒரு படம் ஷூட்டிங், அடையார் போனோம்னா அங்கே வந்து வாட்ச்மேன் தான் வாங்கணும். அதை தவறி அங்கே போயாச்சுன்னா, இல்லை யார் உங்களை வர சொன்னது, வாட்ச் கொடுத்துட்டு தானே போக சொன்னோம் அப்படின்றாங்க. அப்படி ஒரு 4 நாள் அலைஞ்சி உங்களை காக்கா பிடிச்சி, சார் சார் என்ன வாங்க வாங்க, என்ன கொடுத்துட்டீங்களா, கொடுத்துருப்பாங்க, ரைட் நான் பார்த்துக்கிறேன். அப்படி எது உங்களுக்கு மனசில் ஏதோ பாவம்னு தோணுச்சுன்னா அதில் ஏதோ ஒரு லைலக்கு இருக்குது பரவாயில்லையா போட்டு விட்றேன் அப்படின்னு நடிக்கிறாங்க. முக்கால்வாசி அலையிறது மிக கேவலப்பட்டு தான் வராங்க அலைஞ்சிட்டு நம்மள மாதிரி நடிகர்கள்லாம். கேரக்டருக்கு ஒரு படத்துல ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சது உண்டு, நிறைய நேரம் நிறைய டேஸ்ல நடிச்சது உண்டு. ஆனா ஸ்கிரீன்ல போய் பார்த்தா நான் இருக்கிறதே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை படங்கள்ல நடந்திருக்கு, என்னென்ன நடந்திருக்கு சார்? 91ல் ரமேஷ் அரவிந்த் தெரியும் இல்லையா, சதி லீலாவதியில் கமல் சார் கூட. அவர் வந்து ஹீரோ, அவர் ஹீரோ வீட்டு வேலைக்காரன். ஹீரோ டெல்லி கணேஷ் சார் பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பார் அவர் கதைப்படி. டெல்லி கணேஷ் வீட்டுக்கு வேலைக்காரன் நான். இந்த வேலைக்காரனுக்கு ஒரு அப்பா, அது நான். அந்த வேலைக்காரனுக்கு ஒரு தங்கச்சி, அதுவும் நான். ட்ரிபிள் ஆக்டிங் நடிச்சிருப்பேன். படம் ஃபுல்லாக இருப்பேன். ரமேஷ் அரவிந்த் ஹீரோ, சிந்துன்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோயின், அவங்க இறந்துட்டாங்க. டெல்லி கணேஷ் சார் மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பார். மற்ற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ட்ரிபிள் ஆக்டிங் நடித்து முடிச்சாச்சு. 91ல் ராஜீவ்காந்தி சார் இங்கே மரணம், அங்கே எங்களுக்கு ஷூட்டிங் பேக்கப் ஆகி நாங்கள் பஸ்ஸில் ஏற போகிறோம். தமிழ்காரங்கன்னு சொல்லி எல்லோரும் எங்களை அடிக்க வந்து ரொம்ப பிரச்சனைகள்லாம் ஆச்சுது. உடனே நான் ரூம் உள்ளுக்கு போயிட்டு பதுங்கி, அப்புறம் வேறு கட்டப்பில் ஊமம் பாஷை பேசிட்டு தான் சென்னைக்கே வந்தேன். அந்த மாதிரி தான் வந்தேன். அந்த மாதிரி நடிச்சு அது டப்பிங்கெல்லாம் வச்சாங்க. பார்த்தா ஐயோ ராஜே உண்மையில உன் லைஃபே சேஞ்சுன்னாங்க. 3 வருஷத்தில் பண்ணியே வரலை. அவர் ஏ வெங்கடேஷ் சார் படம்லாம் நிறைய பண்ணியிருப்பேன். தம்மு, கூத்து, ஏய், சாணக்கியா, பகவதி, வாத்தியார், நிறைய படம் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கிட்ட ஒரு படத்தில் இருக்காது. நிறைய படங்களில் காமெடி சீனை தூக்கிடுவாங்க. முதல்ல இப்போல்லாம் ஒரு சீன் 2 சீன் தான் வாய்ப்புகள் கிடைக்கிது, அதையும் தூக்கிடுறாங்க. அதில் வருத்தம் கிடையாது. ஏன்னா ட்ரிபிள் ஆக்டிங் பண்ணி அந்த படத்தையே தூக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அதனால பழகி போச்சு. இப்போ சமீபத்தில் சுந்தர் சி சாருடைய படம், அது சுந்தர் சி சாருடைய இயக்கத்தில் முதலாக இப்போ கேங்கர்ஸ்னு ஒரு படம், வடிவேல் சார், நான், சுந்தர் சி சார், பக்ஸ்னு ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து நடித்தோம். முந்தா நாள் டப்பிங் போயிருக்கிறேன், பாதி விஷயத்தை காணும். அருமையான சீனு. சுந்தர் சி சார்லாம் அவ்வளோ பாராட்டினார்னா, என் தலைவன் வந்து நமக்கு பாடம் நடத்தி இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி நம்ம நடிக்கிறோம். அதனால அவருக்கு அந்த பாராட்டுகள் அத்தனையும் அவரை தான் சேரும். இருந்தாலும் என்ன சுந்தர் சி சார் பாராட்டுறாப்புல, வடிவேலு சார் பாராட்டுறாப்புல, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாராட்டுறாங்க. ஹைலைட்டாக போச்சுது அந்த சீனு. இங்கேருந்து எனக்கு வந்து வடிவேல் சார் இருக்கிறதுனால எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு புக் பண்ணி ஃப்ளைட்டில் இறக்கி விட்டாங்க. நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அருமையான சீன் கொடுத்தாங்க. கிளைமாக்ஸில் நடக்கிற சில விஷயம் அருமையான காமெடி. கெட்டப்பெல்லாம் மாற்றி விட்டு, ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்லாம். படத்தில் டப்பிங் போகிறேன், பேசிட்டே இருந்தேன், ஒழுங்காக பேசிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பேச்சு வரல. என்னடா இது, நம்ம சீனை தூக்கிட்டாங்களா, என்ன சார் தூக்கிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார் தூக்கிட்டோங்கிறாங்க. டைரக்டர் இந்த இடத்துல வேணான்னாருன்னு. இது வந்து பழகி போனதுனால. ஆனால் இது தூக்குவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல.
வடிவேல் சட்டை கேட்டிங்களா? இல்லை கேட்கல. எனக்கு ஏன் சார் அதை தூக்குனாங்கன்னு சொல்லி வடிவேல் சார்ட்ட கேட்குறேன் நாகரிகம் இல்லை. வாய்ப்பு கிடைச்சதே வடிவேல் சாரை வச்சு தான். இப்போ அதுவும் சுந்தர்சி சார் கூட படத்தில் நடிக்கிறது, அவரால் பாராட்டு அவர்கிட்ட இருந்து வாங்குறது அதே பெரிய விஷயம். அதனால் அவருக்கு தெரியும், வடிவேல் சார் டப்பிங் போது பார்த்துருப்பாங்கல்ல. இது வந்து பழகி போன ஒன்றுனால இப்போ ஒன்றும் பெருசாக தெரியறதில்ல. இப்போ கூட வாழ்க்கையை ஓட்டி நான் வந்து மிகப்பெரிய காமெடியன் ஆகிடுவேன், பெரிய இதாகிடுவேன், அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. சாகிற வரைக்கும் ஏதோ ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ 64 வயசு ஆச்சுது. மிஞ்சி போனன்னு ஒரு 64 ஒரு 6 வருஷம் நடிக்க மாட்டோமா, 70 வயசு வரைக்கும் நடிப்போம், நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் நான் நடிச்சுட்டே இருக்கணும். வீட்டில் உட்காந்து முடங்கி போய் உட்காந்து படுத்துடக்கூடாது. அதனால ஏதோ ஒன்று நடிச்சுட்டு இருக்கணும். நடிச்சுட்டு தான் இருக்கேன், பிஸியாக தான் இருக்கேன். ஓகே. இப்போ 82 தொடங்கி அப்போ இருந்து இந்த சினிமா பயணத்தில் இருக்கனால கேட்குறேன் சார். இந்த விஷயம் நகைச்சுவை நடிகர்கள் இல்லை பல நடிகர்களும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சது உண்டு. என்னதுன்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாடு, ஹீரோயின்ஸுக்கு ஒரு சாப்பாடு, சாப்பிட போன இடத்துல நேர்ந்த அவமானங்கள்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்களும் அதே காலகட்டத்தில் பயணிச்சவர்னால கேட்குறேன், உங்களுக்கு அது மாதிரி தான் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. நான் மாதிரி 82 நான் ஆரம்பித்தது, சினிமாவுக்கு ஆரம்பித்தது 78. 78 தான் ஒவ்வொரு இடமா அலைகிறோம். இதே பாரதி ராஜா சார் தான் ஃபஸ்ட் ஆள், அவர் தான். அப்படின்னா அலைஞ்செல்லாம் 78 தான். 82 வாய்ப்பு கிடைச்சது, நடித்தேன். புரியுது. 82 அஃபிஷியல் என்ட்ரின்னு சொல்லலாம். ஆமாம், நடித்தேன். என்னென்ன அந்த சாப்பாடு மேட்டர் சொன்னீங்கல்ல, இப்போ நான் வெளியில் போனால் ஊத்தப்பம்பாங்க, வடிவேல் சாருடைய காமெடிகள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. மெர்சலில் கூட நல்ல இது நடிச்சிருப்பேன். ஏன் இந்த தெரியுதா மெர்சல் அப்படிம்பாங்க, இல்லை டெலிஃபோன் ராஜும்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் அப்படி இப்போ அவ்வளவு பிரபலமாக இருக்கிற சமயங்களில் கடைக்குட்டி சிங்கம்னு டைரக்டர் பாண்டியராஜ் சாரோடைய படத்தில் மனோபாலா சார் நான் 2 பேர் தான் நடிக்கிறோம். வில்லன்லாம் சும்மா அந்த கூண்டில் நிற்பார், படம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேர் தான் நடிச்சுக்கிறோம். இப்போ டைரக்டர் பாண்டியராஜ் நானும் ரொம்ப நண்பர்கள். படம் வந்து அந்த பசங்க படம் பார்க்கறதுனால எனக்கு அவருக்கு ஒரு சின்ன வருத்தங்கள் அவருக்கு இருந்தது என் மேலே. அப்புறமா நான் சரி என்று இந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சின்னு வைங்களேன், வாய்ப்பு கொடுத்தாரு. அண்ணே சாப்பிட்ருவாங்கண்ணே அப்படின்னாப்புல. நிறைய பேர் சாப்பிட போனேன். வக்கீல் கோட்டு அதை கழட்டிக்கிட்டு வச்சு தூக்கிட்டு போயிட்டானுங்கன்னா பெரிய சிக்கல்ன்ட்டு போட்டுட்டு அங்கே போயிட்டு ஒரு தட்டு எடுத்தேன். அண்ணே சாப்பிட்லாமாண்ணே அப்படின்னு வந்து உட்காந்துடுறேன். யோ 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 எழுந்துடா, இங்கே உட்கார்றேன், அங்கே உட்காரு. என்னண்ணே, யோ நீங்களாம் உட்கார இடமாயா அது போட்டான். சொன்னது யாரு? அது சாப்பாடு பரிமாறுறவன். வாழ்க்கையில் அதுவும் அத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யார் என் ஃபேஸை பார்த்தாங்க, யார் என்ன பண்ணாங்கன்னு ஒன்றுமே தெரில. அப்படியே தட்டப்படி கீழே வச்சேன். அவர் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா கோட்டு சீனா 40 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை விட்டுருக்காங்க கோட்டு போட்டு. ஏன் மூஞ்சி வந்து சொல்லாமலே தெரியும் இது ஜூனியர் ஆர்டிஸ்ட் மூஞ்சி தான்ட்டு. ஐடென்டிஃபை பண்ண முடியல அவரால். தெரியல, தெரிஞ்சிருந்தாலும் சில இடங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வந்தது, அவங்க ரூல்ஸ் படி போகிறாங்க. ஒரு மாதிரி வெக்ஸாகி அழுக வர்ற மாதிரி ஆகி போச்சுது. அப்படியே இவிபியில் அங்கே ஒரு கடையில் போய் பாதாம் பால் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கூலாக எடுத்து 3 பாட்டில் வாங்கி குடித்தேன். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கண் கலங்கிச்சுது. அப்படியே நின்று என்னடா இது, என்ன அவனுக்கு தெரியலையா? சரி அவனுக்கு தெரியல, என்ன அவன் திட்டும்போது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யோ அண்ணையா அவர் அவங்களுக்கும் தெரியலையா, என்ன இன்னும் நம்ம நிலைமை இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். இது மாதிரி பல இடங்கள்ல. ஆனால் ஒரு இட்லி வைக்கினே எத்தனை சாப்பிட்றதுக்குனே ஏன் வந்திருக்கீங்க, நம்ம போய் சாப்பிட்றது 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்றது இந்த வயிறுக்கு அதிகம். என்னையா இது, நடிக்க வந்தீங்களா சாப்பிட வந்தீங்களா? ஐயோ நல்லா துண்ண வேண்டியது தூங்க வேண்டியது போயா, இந்த மாதிரிலாம் நிறைய அவமானங்கள் எங்களுக்கு நடக்கும். இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்களுக்கு நிறைய அவமானங்களை தான் அவங்க சந்திச்சு நடிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு நடந்ததுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் தற்போதைய கால சூழலையும் இப்போது இருக்கிற சினிமாவிலும் இது நிலவுகிறதுன்னு சொல்றது பெரும் ஆபத்துக்குரியதாக பார்க்கணுமோன்னு தோணுது.